ஸோ இந்த வீடியோலேருந்து நான் என்னுடைய 10 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இந்த 10 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட்டாக தான் இருக்கும். இப்போது நான் எனக்கு வந்து ஒரு லாஸஸ் வருது, ஒரு லூசிங் டே வருதுன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவை வந்து நான் எப்படி கன்சிஸ்டன்சியாக அடுத்தடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு லூசிங் டே, ஒரு ப்ராஃபிட்டபிள் டே வரும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் தென் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் இங்கே வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கும் போது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வரும்போது ஒன்றுமே ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓகே இப்படி ஹேண்டில் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று ஈஸியாகவே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் என்னுடைய 10 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்ச் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் 27. நான் இன்றைக்கி சில ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சில லாஸஸும் ஆச்சு. அண்ட் தென் அதுலேருந்து நான் எப்படி ரிக்கவர் ஆனேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஒலிம் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் மட்டும், அதாவது ஒலிம் ட்ரேடில் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் INR அமௌண்ட் வந்து காட்டும், டெமோ அக்கௌண்ட்டில் காட்டாது. சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ நான் அதனால தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய லைவ் அமௌண்ட்டாக இருக்கிறனால. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 27. நான் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 27. ஸோ இன்றைக்கி நேற்று எடுத்த ட்ரேட்ஸ். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் 2 ட்ரேட்ஸ் வந்து எனக்கு ஒரு வின்னிங் ட்ரேட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து 700 தான் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் டேட்ஸ் வந்து, அதாவது ஒரு டே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னா 700 வந்து டெபாசிட் பண்ணுவேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 கண்டினியூ லாஸஸ் வந்துச்சுன்னா நான் அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 210 லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு டேக்கு நான் அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ரூ. 250 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்றைக்கி டே அதோடய வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக்கான ஒரு ரூலாகவே இருக்கும். ஸோ 3 கண்டினியூ லாஸஸ் எதுக்காக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன்னா, எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி கண்டினியூ 3 லாஸஸை பார்த்தா அடுத்த ட்ரேட் வந்து ஃபுல் அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணிடுவோம். அதுக்கான காரணம் எமோஷனாக இருக்கும். ஸோ எனக்கு 3 கண்டினியூ லாஸஸ் வந்துச்சுன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய டேஸை வந்து க்ளோஸ் பண்ண பார்ப்பேன். ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, பிஃபோர் தட் எனக்கு இந்த 3 கண்டினியூ லாஸஸ் வரக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து என்னுடைய ரூ. 210 ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணலை. 609 என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, அந்த என்னுடைய டார்கெட்டும் ஹிட் ஆகலை. ஆனால் எனக்கு 3 ட்ரேட்ஸ் லாஸ் ஆகிருக்கு. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து எனக்கு வந்து எமோஷனாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதோட என்ட்ரி டைமிங் பார்த்தீங்கன்னா, அது க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 12:24 தான் நான் வந்து இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு அடுத்த ட்ரேட் நான் போன டைமிங் பார்த்தீங்கன்னா 1:03 தான் போயிருக்கேன். மினிமம் ஒரு ½ hour கேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த ½ hour கேப் எதுக்காகனா என்னுடைய எமோஷனல் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. ஏன்னா ஒரு எமோஷனில் இருக்கும்போது நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால தான் அந்த கேப்பை கொடுத்து உங்களோட எமோஷனலை வந்து ஸ்டேபிள் பண்ணணும். ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஓகே நான் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன போதும். ஸோ அந்த ஒரு ½ hour கேப் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து திருப்பி வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ நான் ஏன் திருப்பி ட்ரேட் பண்ணதுக்கான ஒரு ரீசன், எனக்கு வந்து ஒன்றும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை, and then டார்கெட்டும் ஒன்று ஃபினிஷ் ஆகலை. ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் அன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுனாலும் டே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் சென்டராக இருக்க ஒரே ரீசன்னால தான் எகெயின் எமோஷனல் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நான் உள்ளே வந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு 3 கண்டினியூ ட்ரேட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரூ. 210 என்னோட லாஸ் ஹிட் ஆகி நான் இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஒரு 2 வின் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்னுடைய அமௌண்ட் சென்டரில் இப்போ வந்து நிற்குது. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, என்னுடைய ட்ரேட்ஸும் வந்து ஹிட் ஆகலை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 100 ஒன்று இருந்தனால நான் நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு டேவை வந்து நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு. ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, ப்ராஃபிட்டும் ஹிட் ஆகலை. சென்டரில் இருக்கும்போது எனக்கு 3 கண்டினியூ லாஸஸ் வந்துச்சுன்னா நான் கேப் விட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த கேப் விட்டு அந்த ட்ரேட் பண்ணும்போது எகெயின் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதே என்றைக்குமே பெட்டர். இப்போது என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நான் எவ்வளோ சொன்னேன், ரூ. 490 வந்துருச்சுன்னா, என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் ரூ. 490 வந்துச்சுன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா. அப்போது ரூ. 210 வந்து நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி டே வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனால் இன்கேஸ் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரூ. 600 வந்து உட்காந்துச்சு, ஆரம்பத்தில் நீங்கள் வந்து 2 வின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது சென்டரில் வந்து உட்காந்துச்சுன்னா நீங்கள் எகெயின் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல எமோஷன் இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எமோஷன் இல்லைன்னா இது மாதிரி டைமிங் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் எப்படி லாஸஸ்லேருந்து எகெயின் ரிகவர் ஆகி எகெயின் நான் சில ட்ரேட்ஸ் எடுத்து எனக்கு
அதுக்கடுத்து 3 லாஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 3 கண்டினியூ ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சு நான் எகைன் வந்து லாஸ்லேருந்து ரிகவர் ஆகி ப்ராஃபிட்டாகவும் வந்து முடிச்சிட்டேன். அதே நான் இந்த இடத்துல வந்து 3 கண்டினியூ லாஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த செகண்டே நான் ட்ரேட் போயிருந்தேன்னா இன்றைக்கி என்னோடய கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேஷண்ட்டாக, அதாவது பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி கடைசியாக வந்து எடுத்து 2 ட்ரேட்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தனால காமிச்சு வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்திருப்பேன். சாரி, மிஸ் ஆயிடுச்சு. டெய்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெட்டர் ட்ரேட்ஸ் வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து ஷோ பண்ண காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நான் ஒரு புட் ஆப்ஷன் போயிருப்பேன். இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு மேஜர் லெவல் வந்து இருந்துச்சு, நல்ல ஒரு டவுன்ஃபால் லெவல். அண்ட் தென் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஏரியான்றது இந்த ஏரியா, லைக் ஜஸ்ட் அ செகண்ட், இதுதான் லாஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எந்த ஒரு செல்லரும் பண்ணவே இல்லை. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணாமே பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து போனாலுமே இந்த கேண்டலில் நான் வந்து செல்லரோட ஃபைட் பார்த்தனால இது ஒரு ஸ்ட்ராங் லெவல்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. ஸோ செல்லரோட ஃபைட் இந்த கேண்டலில் வந்து இருந்துச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது செல்லர்ஸ் வரக்காக. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு செல்லிங்க்கு போனேன். பட் மார்க்கெட் அந்த ஏரியாவில் மட்டும் ரியாக்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரேட் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேட் வெயிட் செகண்ட். ஓகே, இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு கீழே மாற்றி காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன் போன மாதிரி காமிக்குது. பட் இங்கே பாருங்கள் ஒரு டவுன் மாதிரி காமிக்குது. ஸோ இது ஒரு இரர். ஸோ இந்த ஏரியாவில் நான் கால் ஆப்ஷன் தான் போயிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஏரியாவில் ப்ராஃபிட்டபுளான ரீசன் எதுனா ஒரு ரீசன்னா, மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் எங்கேயுமே வந்து லெவல்ஸ் இல்லை. நான் மோஸ்ட்டாக வந்து லெவல்ஸ் இல்லைன்னா ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் இந்த ஏரியாவில் என்ன ஒரு கன்ஃபர்மேஷன்னா, நல்ல ஒரு மொமெண்டமாக போயிட்டு இருக்கும்போது செல்லரோட ஃபைட், அதாவது ஸ்பின்னிங் டாப், அதாவது செல்லரோட இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் த மொமெண்டம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவை கொடுத்து பிரேக் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு லோ மேக் பண்ணிட்டு இருந்தால் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போயிருக்கான். ஸோ இந்த ஏரியாலும் செல்லர் ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் தட் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் பையரை விடவே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் செல்லர்ஸ் மேக் பண்ணி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எகெயின் வந்து பையர்ஸ் ஃபைட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஏரியாவில் செல்லர் வந்து ஒரு நியூ லோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஏரியாவில் செல்லர் நியூ லோ கொடுத்து இங்கேருந்து எகெயின் பையிங் ப்ரெஷர் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போனான். ஸோ எகெயின் செல்லர்ஸ் வந்தாலுமே டக்குன்னு ஒரு செல்லர் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் இப்படியே கீழே போயிடாது. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகுனா எகெயின் பார்த்தீங்கன்னா மேலே போய் டபிள்யூ பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் இன்கேஸ் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட், இது மேலே ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு லெவல் இருக்கும், இது மேலே ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஏரியாவில் 2 பையர்ஸும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் பையிங் லெவலும் இருக்குது. ஸோ இந்த ஏரியா லெவலை வர விட்டு இங்கேருந்து கரெக்டாக வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணி ஒரு டபிள்யூ பேட்டர்னை மேக் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ இது நல்ல ஒரு கீ பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். எப்போவுமே மார்க்கெட் இப்போ மேலே போகுதுன்னா, மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட் டக்குன்னு எப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கிடாது. என்ன பண்ணோன்னா எகெயின் மேலே போன மார்க்கெட் டக்குன்னு கீழே இறங்குதுன்னா அது ஃபுல்லாக கீழே இறங்காது. எகெயின் மேலே போய் எங்கேருந்து செல்லர் வந்து என்ட்ரி ஆனாலும் அதே ஏரியாவை என்ட்ரி எடுத்துகிட்டு இப்படி கீழே இறங்கலாம். ஆர் இன்கேஸ் போன மார்க்கெட் எகெயின் இந்த ஏரியாவில் ஒரு நல்ல சப்போர்ட்டை எடுத்து இதை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து மார்க்கெட் கண்டினியூ ஆகலாம். ஸோ இது மாதிரி 2 சான்ஸ். ஒன்று, இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் செல்லர்ஸ் ஃபைட் பண்ண ஏரியாவை பிரேக் பண்ணி வந்து மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் இன்கேஸ் இந்த ஏரியாவில் உள்ள செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகி இப்படி கண்டினியூ ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் நான் எடுத்த ட்ரேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து எப்படி நான் வந்து மணியை வந்து மேனேஜ் பண்ணேன் அப்படின்றதும் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.